கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 2:20. Matthew 2:20. நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். இப்பொழுது அவர் என்ன, தேவதூதன் சொல்ற செய்தி என்ன? நீ எழுந்து உன் பிள்ளையும் அதன் தாயையும் மரியாளையும் குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவையும் கூட்டிக் கொண்டு நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. நீ பிள்ளையினுடைய ஜீவனை வாங்கணும், பிள்ளையை கொலை செய்யணும்னு சொன்னவங்க இறந்து போனா, அதனால நீ கிளம்பி போ என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. அதாவது முதல்ல இதே 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ராத்திரி கிளம்பி அவர் இங்கே எகிப்துக்கு போயாச்சு. இப்போ எகிப்தில் இருக்கிறாரு. எகிப்தில் இருக்கும்போது இங்கே இஸ்ரவேலில் என்ன நடக்குது? 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்து அங்கே ஒரே அழுகையும் கூக்குரலுமாக இருக்குது. இப்போ பெரிய ஏரோது மரித்து போகிறார். பெரிய ஏரோது மரித்து போன உடனே இப்போ என்ன நடக்குது? தேவதூதன் மறுபடியும் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ கிளம்பி போ, ஏன்னா பிள்ளையை கொலை செய்யணும்னு நினச்ச அந்த மக்கள்லாம் இறந்து போனாங்க, அதனால் நீ திரும்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா நம்ம பார்க்குறோம், இதே மத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஏன்னா ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து என்ன பண்ணார்? பெத்லஹேமில் சகல எல்லையிலும் இருந்த 2 வயதுக்குள்ளுப்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவன் இறந்து போயிட்டான், அதனால் நீ திரும்ப போகலாம் இஸ்ரவேலுக்கு போன்னு சொல்லி. நீங்கள் லூக்கா 2வது அதிகாரம் 39வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். என்ன, அவங்க எங்கே திரும்பி போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, அவங்க இஸ்ரவேலுக்கு திரும்பி போனாங்க என்று சொல்லக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன, தேவதூதன் சொன்னபோது அவர் உடனே ராத்திரியாக எழும்பி எகிப்துக்கு போனார். பிள்ளை உயிரோட காப்பாற்றணும். இப்போ பிள்ளை உயிரை கொலை செய்யணும்னு அவங்க இறந்து போயிட்டாங்க, நீ திரும்பி போ என்கிற ஒரு சத்தம் வருகிறது. அப்போ என்ன, கர்த்தர் ஒரு திசையை கொடுத்து ஒரு நோக்கத்தை கொடுத்து சொல்லி செய்ய சொன்னார்னா அது முடிய வரைக்கும் நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். மறுபடியும் கர்த்தருடைய சத்தம் கர்த்தர் இதை செய்யின்னு சொல்கிற வரைக்கும் நாம் பொறுமையோட அவர் சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதை நம்ம யோசேப்போட வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு முறை சொன்னார், சொல்லிட்டு அவர் என்ன செய்யலை, உட்காந்து காத்து கொண்டே இருக்கலை. சரியா? பொறுமையோடு காத்திருந்தார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நமக்கு என்னென்னா, பொறுமை என்பது இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நமக்கு என்ன, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வசனம் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் இந்த காரில் சேட்டலைட் நேவிகேஷன் வச்சுருக்குறோம். நம்ம இதில் ஃபோன்லேயும் இருக்கிறது இன்றைக்கி நேவிகேஷன். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக போகிறீங்க. இப்போ எங்கள் நாடுகளில், இப்போ எல்லா நாடுகள்லேயும் ஹைவே வந்துருச்சு, மோட்டர்வே வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த மோட்டர்வேல ஏறிட்டீங்க, அந்த ஒரு பிரதான சாலையில் ஏறிட்டீங்க. ஏறின உடனே அந்த நேவிகேஷன் என்ன சொல்லும்? 300 மைலுக்கு இல்லை 300 கிலோமீட்டருக்கு நீ இந்த பாதையில் இதே ரோட்டில் போ. இந்த ரோடு பிரியிற வரைக்கும் அது மோட்டர்வே 1 இல்லை மோட்டர்வே 40 இல்லை ஏதோ ஒரு மோட்டர்வே இல்லை நேஷ்னல் ஹைவே 7 நீ போ அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்லாதுன்னா எந்த சத்தமுமே வராது. எப்படி? எந்த சத்தமுமே வராது. ஆனால் இடையில எங்கேயாவது நீங்கள் டிராஃபிக் ஆகி ஒரு இதில் நின்னீங்கன்னா என்ன சொல்லும்? நீங்கள் இருக்கிறதுலே ஒரு வேகமான சாலை, அதனால் காத்திருங்கன்னு சொல்லும். ஆனால் என்ன, நீங்கள் அதில் போய் கொண்டு இருக்கிற வரைக்கும் ஒரு 300 கிலோமீட்டர்னால் 100 கிலோமீட்டர் போன உடனே வெரி குட் 100 கிலோமீட்டர் போயிட்ட, இன்னும் 200 கிலோமீட்டர் தான், அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாது.
ஆனால் நீங்கள் பாதை மாறினீங்கன்னா சத்தம் வரும். இப்போ நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு கர்த்தர் ஒருத்தர் நோக்கத்தை சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு என்ன, அடுத்த சத்தம் வர்ற வரைக்கும் பொறுமையோடு விசுவாசத்தோடு நீங்கள் அடுத்த செய்தி வர்ற வரைக்கும் காத்திருக்கிறீங்களா? பொறுமையோடு விசுவாசத்தில் தாங்கி இருக்கிறீங்களா? கற்றுக்கொள்வோமா யோசேப்பிட்ட இருந்து? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. யோசேப்பிடமிருந்து ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஒரு செய்தி சொன்ன உடனே அதை கேட்டு கீழ்ப்படிந்து போகும்போது அடுத்த சத்தம் வர்ற வரைக்கும் நாங்கள் பொறுமையோடு விசுவாசத்தோடு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தையும் திட்டத்தையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாய் இருக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கான பொறுமையும் அதற்கான கிருபையும் எங்களுக்கு அளிக்க வேண்டுமாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னல சந்திப்போம்.